ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் பெக்கா மெடலு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவி. ஸோ இந்த படத்தை இயக்குனது வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாமிலா, வினோத் கிஷன், அனுஷா கிருஷ்ணா நடித்த இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு படத்தில் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரொம்ப மிடில் கிளாஸை விட லோவாக இருக்கிற லக்ஷ்மண் என்ற கேரக்டர் வினோத் கிஷன் நடிச்சிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேசினால் என்ன அந்த படத்தில் நடித்தவர், சில இன்னும் கொஞ்சம் துணை நடிகரெல்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரை வந்து பார்க்கலாம். அவர் பிடெக் படித்த பிறகும் வேலை கிடைக்காம ரியல் எஸ்டேட்டில் ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவர், அதாவது இருக்கிறத விட்டு பறக்குது அப்படின்ற கதையாக அவர் பண்ணுவார். ஒரு அந்த லோ கிளாஸ் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஸ்லம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் இது பண்ணுவார். அப்புறம் வேலைக்கெலாம் போவார், சரியான அமையாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபோட அது டிஃபன் கடை வச்சுருக்கோம், சின்ன டிஃபன் கடை. அனுஷா கிருஷ்ணா, வரலட்சுமி அவங்க ஒய்ஃப் பேர். அவங்களோட சம்பளத்தில் வந்து இவர் வாழ்ந்துட்டுருப்பார். தேவையில்லாத சில வேலைகள்லாம் அவர் பண்ணிட்டுருப்பார். அக்கம் பக்கத்து வீட்டிலலாம் இருக்கிறவங்களெலாம் சண்டை போட்டுன்னு ஒரே கெலட்டாக பண்ணிட்டுருப்பார். அவர் கேரக்டர் டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ஆர்ஐ அந்த ஆஃபீஸ்லேயே வந்து ஒரு என்ஆர்ஐ லேடி கூட இவருக்கு தொடர்பு ஏற்படும். அவங்கக்கிட்ட அவர் க்ளோஸ் ஆகிடுவார். அதுதான் வந்து இன்ட்ரோல் பிளாக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வீட்டில் தெரிஞ்சு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையும் சண்டை வந்துடும். அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து உருப்படலையான்றது தான் படத்தோட கதை. அந்த ஒய்ஃப் ஆனால் வரலட்சுமியான இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசியில் 1 இயர் கழித்து காட்டுவாங்க. இவன் ரொம்ப மோசமாக போயிடுவான். 1 இயர் கழித்து காமிச்சா ஒரு ஹோட்டல்லாம் வந்து சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பையன்லாம் ஒரு நல்ல அவங்க பையனுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்து இது பண்ணுவாங்க. கடைசியில் இவங்க வீட்டை காட்டுவாங்க. இருந்த வீட்டில் இந்த லேடி வந்து அவரை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு நல்ல ஒரு அழகான அமைதியான ஒரு லைஃப் வாழும். கடைசியில் லக்ஷ்மணை காட்டுவாங்க. அவர் உயிரோடு இருக்காரா இல்லைன்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நடுத்தரத்தோட கொஞ்சம் லோ கிளாஸில் இருக்கிற இதை வந்து அண்டர்லைன் பண்ணி நல்லா இந்த டைரக்டர் வந்து சூப்பராக காமிச்சிருப்பார், நீலகிரி மாமிலா. அதோட இந்த ஃபுல் கிரெடிட் இந்த படத்தோட இது வந்து யாருக்கு போகணுன்னு கேட்டால் வினோத் கிஷன் தான். அவர் வந்து ஒரு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அங்கே வீட்டாண்டெல்லாம் அடி வாங்கின்னு ஓடுவார். அப்புறம் டிஃபன் கடையாண்டு அடி வாங்கின்னு ஓடுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அவரோட நடிப்பு வந்து கடைசி கிளைமேக்ஸ் லாஸ்ட் 1 மினிட் வந்து அவர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணி நீங்களும் இந்த படத்தை பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜானராக தான் சொல்லணும். ஸோ பர்டிகுலராக வந்து வினோத் கிஷனுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.